இந்த வாரம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் டபுள் எவிக்ஷன்னு. அது ஒரு எவிக்ஷன் பார்த்தாச்சு. ஜெஃப்ரி அவங்க தான் வந்து வெளியே போயிருக்காங்க. சரி அடுத்தது யார்ரா அப்படின்னு மண்டையை குழப்பிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் கூட பவித்ரா இல்லை விஷால் இவங்க 2 பேத்துல யாராட்டும் ட்விஸ்ட் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டு மாதிரி தான் வந்திருக்கு. அன்சிதா தான் அடுத்து வந்து வெளியே போக போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே போயிருந்துருக்கணும். மாறா ஜெஃப்ரி போயிட்டாரு. சரி ஓகே, எது என்னவோ அன்ஷிதா வந்து அடுத்த வந்து சண்டே வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்ஷிதாவெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க போகிறது கரெக்டாக இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கேம் முடிஞ்சு வச்சுருந்தாங்க சொன்னோம். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த சம்மந்தி பிரச்சனை வந்துச்சு. அதோட சரி அவங்க வந்து பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. எல்லாமே சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஓவராக ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி அவங்களோட கேமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனாலேயே மக்களுக்கு வந்து அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பாயிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல எவிக்டட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்ஷிதா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து நான் உண்மையாக தான் இருக்கேன்னு சொல்லி ஆனால் அந்த உண்மைத்தன்மையை வந்து காட்டலன்னு தான் சொல்லணும். சில இடத்துல வந்து போல்டாக பேசுகிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அதே போல்ட்னஸ் இருந்துருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து எவிக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. எல்லாரு கூடயும் பிரச்சனை பண்ணுறது மேட்ரு இல்லை. கரெக்டான ரீசனுக்கு பிரச்சனை பண்ணணும். ஓவராக மார்க்கிங் பண்ணுறது, எல்லாமே ட்ரிகர் பண்ணி விட்றது. லாஸ்ட்டாக நடந்த அந்த செங்கலா டாஸ்க் கூட பார்த்துருப்பீங்க. இவங்க தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜாக்லினை வந்து வான்னு சொல்லி இது ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படியே வந்து மாற்றி விட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஜாக்லின் தான் என்னை வந்து ரொம்ப இது பண்ணுறா, நடிக்கிறா அப்படி இப்படின்னு மாற்றி விட்ருப்பாங்க. ஆனால் சொன்னது எல்லாமே இவங்க தான். இந்த விஷால் கூட சேர்ந்து எத்தனை பேர் தான் காலியாக போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா சேர்ந்தாங்க, எவிட் ஆகிட்டாங்க. அடுத்தது வந்து தலைவி வந்து அசின், அதாவது அன்சிதா இல்லை அசின், இவங்க சேர்ந்தாங்க, அவங்களும் எவிட் ஆகிட்டாங்க. சரி ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த வாரத்துலேருந்து யார் எவிட் ஆவாங்க அப்படின்ட்டு. சொல்லப்போனால் நெக்ஸ்ட் வீக் தாங்க ஒரு மரணமாஸ் டாஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே. எல்லாருமே நான் கொண்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யார் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. செம்ம காம்படிஷன் இருக்குங்க. ஏன்னா தலைமை முத்துக்குமரா இருக்கான், அதுக்கப்புறமேலே விஷால் இருக்கார், அருண் இருக்கார். சொல்லப்போனால் கேர்ள்ஸ் டீமில் பயங்கர ஸ்ட்ராங்காக நிறைய பேர் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. சொல்லவோ ரயானோட அக்கா வேறு வந்து பீஸ்ட்டுன்னு சொல்லி பட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது டாஸ்க் பீஸ்ட்டு. அவர் தான் ஜெயிப்பாரோ? சரி, யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.